Evening students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் பார்க்குறோம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான பாடத்துக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒருத்தருடைய போட்டோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவரை உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறத பாருங்க. பிகாஸ் இவர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவர். ஸோ இவரை பார்த்தா யாருக்காவது தெரியுதா அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஸோ தெரியல, தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு சிலருக்கு தெரியலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஜட்ஜ் பண்ண ஐடென்டிஃபை பண்ண முடியலையா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார். இந்திய ஐடி துறையின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் நாராயணமூர்த்தி சார் நமது காலத்தின் 12 சிறந்த தொழில் முனைவோர்களில் ஒருவராக ஃபார்ச்சூன் பத்திரிகையால் பட்டியலிடப்பட்டவர். ஓகே, எப்போதும் தனது முயற்சிகளில் வெற்றி பெற்றதில்லை. நாராயணமூர்த்தியின் முதல் முயற்சியான சாப்ட்ரானிக்ஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்ட 1.5 ஆண்டுகளில் தோல்வியடைந்தது. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து 1.5 வருஷத்துல லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டாரு. தன்னுடைய முதல் முயற்சியின் தோல்விக்கு பிறகு நாராயணமூர்த்தி பாட்னி கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறுவனத்தில் சுமார் 5 ஆண்டுகள் பணியாற்றினார். அதாவது ஓனா கம்பெனி ஆரம்பிச்சு லாஸ் ஆகி தோல்வியடைந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணி அதுல இன்னொரு கன்சர்ன்ல போய் 5 வருஷம் வந்து எம்ப்ளாயியா வேலை பார்த்தார். அதுக்கப்புறமா 1981ஆம் ஆண்டு 6 மென்பொருள் நிபுணர்கள் மென்பொருள் நிபுணர்களுடன் அவரது மனைவி சுதாமூர்த்தி வழங்கிய ஒரு சிறிய மூலதனத்துடன் இன்ஃபோசிஸை நிறுவினார். இன்ஃபோசிஸ் இன்று இந்தியாவின் 5வது பெரிய பொது வர்த்தக நிறுவனமாகவும் 3வது பெரிய இந்திய அடிப்படையிலான ஐடி சேவைகள் நிறுவனமாகவும் உள்ளது. ஓகேவா? சோ இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கும் தெரியாத கம்பெனி கிடையாது. இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் நீங்க எல்லாரும் ரொம்ப அதிகமா கேள்விப்படக்கூடிய ஒரு கம்பெனி நேம் இல்லையா? சோ அந்த இன்ஃபோசிஸினுடைய நிறுவனர் தான் இந்த நாராயணமூர்த்தி சார். சோ நம்மள பலருக்கு இவருடைய சாதனைகள் தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. சோ அவரும் வாழ்க்கையில பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து இந்தியால பல பேருக்கு 1000 லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதுல வந்து நல்ல ஒரு கம்பெனியா இருக்கு. ஐடி செக்டார்ல இவர் வந்து ஐடி துறையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். ஓகேவா? சோ ஆனா பல தோல்வி, விடாமுயற்சி எல்லாம் சேர்ந்துதான் அவருடைய இன்றைய வெற்றிக்கு காரணம். ஓகே ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? சரி, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? 2.4 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ இந்த பாடத்துல இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு குட்டி ரீகேப். ஓகேவா? சோ என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடலாம். ஒரே நிமிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொடர் வரிசைகள். இதுவரை பார்த்தது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் நம்ம? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் அப்படின்னா என்ன? அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தடை யூஸ் பண்ணி மீ போ வா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இப்ப நான் டெலீட் பண்ணது. சோ ஏன்னா நமக்கு வந்து என்னென்ன பார்த்திருக்கோங்கிறது ஒவ்வொரு இதுக்கா எக்ஸசைஸ்க்கா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி நம்ம மீபோவா கண்டுபிடிச்சதெல்லாம் என்னங்கிறது தான் 2.1 எக்ஸசைஸ்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம் பார்த்தோம். அடிப்படை எண்ணியல் தேற்றம், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம். அது 2.2. அடுத்தது மாடுலஸ், மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது 2.3. ஓகே,
இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சீக்வென்சஸ், தொடர் வரிசைகள் அப்படிங்கிறது தான் இப்போ லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல இல்லையா? 2.4ல உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல சிமுலேஷன்ல இந்த சீக்வென்ஸை தொடர்ந்து சீரியஸ் அரித்மெட்டிக் புரோகிரஷன், ஜியோமெட்ரிக் புரோகிரஷன், கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் பெருக்குத் தொடர் வரிசை, தொடர் வரிசைகளில் கூட்டுத்தொடர் வரிசை அண்ட் பெருக்குத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொடர் வரிசைகள். இதுக்கு ரிலேட்டடா அடுத்த 3 எக்ஸர்சைஸ் 2.4, 2.5, 2.6 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வரிசை ரிலேட்டட். இது செப்பரேட் டாபிக், இது செப்பரேட் டாபிக், இதுவும் செப்பரேட் டாபிக். இது மூணுமே வந்து செப்பரேட் டாபிக்ஸ். பட் அடுத்து வரக்கூடிய 3 எக்ஸர்சைஸ் வந்து இந்த சீக்வென்சஸ தொடர்ந்து தான் வரும். இதுல கொஞ்சம் வந்து நமக்கு பேஸ் தான். இந்த சீக்வென்சஸ் அப்படிங்கிற டாபிக்கே நமக்கு இந்த வருஷம் தான் புதுசா பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்க இந்த சீக்வென்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திருக்க மாட்டீங்க. 10ஆம் கிளாஸ்ல தான் உங்களுக்கு இந்த டாபிக்கே தொடங்குகிறது. தொடர் வரிசைகள். எக்ஸாம்பிள் என்ன இது லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். ஸ்டேர்கேஸ், மாடி படிக்கட்டுகள். ஒரே மாதிரி உங்களுக்கு இடைவெளி ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு செல்வதற்கு அதனுடைய கேப்ஸ் வந்து இப்போ 0.5 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா அந்த கேப் வந்து ஈவனா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருடைய கேப்ஸ் வந்து வேற வேறையா இருக்காது. அப்போ இந்த தொடர் வரிசை அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம A1, ரெண்டாவது டேர்ம A2 அப்படி n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அப்ப முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பை A2 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அத வந்து உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த உறுப்புகள் வந்து இரண்டாவது உறுப்பிற்கும், முதலாவது உறுப்பிற்கும் உள்ள ஈக்குவல் டூ மூன்றாவது உறுப்பிற்கும், இரண்டாவது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசமும் சமமாக இருத்தல் வேண்டும். டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதனுடைய டிஃபரன்ஸ் A3 minus A2 is equal to A2 minus A1 ஈக்குவலா இருக்கணும் இந்த டிஃபரன்ஸ் அடுத்தடுத்த எண்கள். சோ அப்படி இருந்தால்தான் அதனை தொடர் வரிசைகள் அப்படின்னு சொல்லுவோம். அது டிஃபரன்ஸ் 3 டிஃபரன்ஸ் இருக்கலாம், 5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். என்ன நம்பர்ல வேணா நமக்கு வந்து பட் அந்த டிஃபரன்சஸ் ஈக்குவல் அப்படி இருக்கணும் தொடர் வரிசைகளுக்கு. ஓகேவா? சோ அடுத்த வருடம் 11th 12th எல்லாம் மேக்ஸ் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த சீக்வென்சஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பாப்பீங்க. ஓகேவா? இங்க நமக்கு 10ஆம் வகுப்புல குடுத்திருக்கிறது பேசிக் தான். சோ இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சிமுலேஷன் மட்டும் காமிச்சிடுறேன். நம்ம வந்து எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸே நம்ம இத பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு இந்த சிமுலேஷன் மட்டும் காட்டிட்டு எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். ஓகேவா? ஒரே ஒரு செகண்ட். சோ இப்ப பாருங்க. இதனுடைய பொது வடிவம் எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ இப்ப இங்க நான் முதலாம் உறுப்பு வந்து 3 அப்படின்னு எடுத்திருக்கேன். அதனுடைய பொது வித்தியாசம் 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். சோ an is equal to 3 plus n minus 1 into 4. an is equal to 3 plus 4 n minus வந்து 4. இந்த இதுல வந்து அடுத்தடுத்த உறுப்புகள் கண்டுபிடிச்சா ஒன்பதாவது உறுப்புக்கு என்ன மதிப்பு வரும் அப்படிங்கறத தான் இங்க கால்குலேட் பண்ணி குடுத்திருக்காங்க. சோ 1, 2, 3, 4, 5 இப்ப இங்க பாத்தீங்கன்னா 3, 7, 11, 15, 19, 23, 27, 31, 35. 9வது உறுப்பு வந்து இங்க உங்களுக்கு இது வந்து இத கால்குலேட் பண்ணி தான் குடுத்திருக்காங்க. சோ 35. இதனுடைய டிஃபரன்ஸ் பாருங்களேன். இந்த டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கிறத பாருங்களேன். 3 கூட்டல் 4 7, 7 கூட்டல் 4 11, 11 கூட்டல் 4 15. சோ இதனுடைய பொது வித்தியாசமானது எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. 4 இடைவெளியில் உள்ளது அப்படிங்கிறது இங்க தெரியுதா? சோ இந்த இடைவெளி ஈக்குவலா இருக்கிறதுனால தான் இது வந்து இந்த தொடர் வரிசை வந்து சீராக செல்கிறது.
சோ இடைவெளி என்பது சமமாக இருக்க வேண்டும். ஓகேவா? சோ இதுல வந்து 2.4 இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் காமிச்சுட்டு நான் 2.4 எக்ஸர்சைஸ்க்கு வரேன். கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் புரோகிரஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த அரித்மெட்டிக் புரோகிரஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல் உறுப்பு, அதற்கு முந்தைய உறுப்பு A அண்ட் D என்பன மெய்யெண்கள். ஃபர்ஸ்ட் வந்து A அப்படின்னு எடுத்துப்போம். 2வது A பிளஸ் D பொது வித்தியாசம். 3வது A பிளஸ் 2D. 4வது உறுப்புங்கும்போது A பிளஸ் 3D. 5வது உறுப்புங்கும்போது A பிளஸ் 4D என்ற வடிவில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். கூட்டுத்தொடர் வரிசையை சுருக்கமாக AP அரித்மெட்டிக் புரோகிரஷன் என்று குறிப்பிடுகிறோம். இங்கு A என்ற எண்ணை முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டெர்ம் மற்றும் பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் என்றும் அழைக்கிறோம். அரித்மெட்டிக் புரோகிரஷன். ஏன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த இது வரும். இந்த இது. இப்ப இந்த ஃபார்முலா குடுத்திருக்காங்க பாருங்க. Tn is equal to A plus n minus 1 into D. கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு பொது வடிவம் Tn is equal to A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. அதுக்காக தான் நான் இது காமிச்சேன். இது கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம். A அப்படிங்கிறது இங்க முதல் உறுப்பு. D அப்படிங்கிறது இங்க பொது வித்தியாசம். காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இதே தான் இருங்க. பெருக்குத்தொடர் வரிசையும் காட்டிடுறேன். இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகும். சோ கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது சீரிஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெருக்குத்தொடர் வரிசை வருது. சோ அது வந்து அடுத்த இதுல பார்த்துக்கலாம். சோ கூட்டுத்தொடர் வரிசையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 2.4 எக்ஸர்சைஸ்லயே வந்து கொஞ்சம் வந்து டச் ஆயிடும். சோ அதனால உங்களுக்கு இந்த n வேல்யூஸ் அதாவது Tn டெர்ம் என்ன அப்படிங்கிறதுக்கான பொது வடிவம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி. இப்போ அடுத்த 3 உறுப்புகளை காண்க அப்படிங்கிற கேள்வி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகளை காண்க. இதுல எல்லாமே nth டேர்ம் குடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அததான் நம்ம இப்போ போர்டுல பார்க்க போறோம். ஓகே. அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் 4 உறுப்புகள் யாவை? கொஸ்டின் நம்பர் 2 சப்டிவிஷன் 1. இதுல 3 சப்டிவிஷனுமே நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ்ல இருக்கு. an is equal to n cube minus 2 இல்லையா? சோ இத வந்து A1 அப்படின்னா n இருக்கக்கூடிய இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்றேன். 1 cube minus 2 that is 1 minus 2 is equal to minus 1. A2 is equal to 2 cube minus 2 that is 2 cube என்னது 2 into 2 into 2 8 minus 2 is equal to 6. A3 is equal to 3 cube 3 cube என்னது 27. 27 மைனஸ் 2 அப்படிங்கும்போது அதனுடைய நம்பர் என்ன 25. அடுத்தது A4. 4 cube is equal to minus 2. சோ அப்ப 4 கியூப் உடைய மதிப்பு என்ன 64. 4 into 4 into 4 64. 64 minus 2 62. Okay, 62. Therefore, first 4 terms are முதல் 4 உறுப்புகள் equal to minus 1, 6, 25, 62 and so on. ஓகேவா? இதுதான் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அதாவது n இருக்கக்கூடிய இடத்துல 1, 2, 3 நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது முதல் 4 உறுப்புகள். சோ n இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து 1 ரீப்ளேஸ் பண்ணோம். 1, 2, 3, 4 ரீப்ளேஸ் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணோம். ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அடுத்தது இதுல 2வது சப்டிவிஷன்.
செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. an is equal to minus 1 to the power n plus 1 n into n plus 1. ஸோ இப்ப இதுலயும் n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 1, n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 2, n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 3, n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 4. அவ்வளவுதான் பண்ண போறோம். வேற எதுவுமே கிடையாது. a1 is equal to minus 1 to the power 1 plus 1, 1 into 1 plus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா minus 1 to the power 2, 1 plus 1 is 2. அடுத்தது இது 1 into இல்லையா, 1 into 1 plus 1 2. சரியா? இப்போ minus 1 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா plus 1. 1 into 1 1, 1 into 2 2, which is equal to. அடுத்தது a2 is equal to minus 2 to the power, சரி இங்க minus 1 தானே இருக்கு, சரி n இருக்கிற பிளேஸ்ல மட்டும்தான் நம்பர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும். minus 1 to the power 2 plus 1 into 2 into 2 plus 1. so minus 1 to the power 3 அப்படிங்கும்போது மைனஸ் தான் வரும். பிகாஸ் மைனஸ் into minus is equal to plus, plus into minus is equal to minus. அப்ப இங்க வந்து மைனஸ் தான் ரிமைன்ஸ் வரும். 2 into 2 plus 1 is 3. so 2 3 6, 6 into 1 6, but minus 6. அடுத்தது a3 is equal to minus 1 to the power 3 plus 1, 3 into 3 plus 1, which is equal to minus 1 to the power 4, 3 into 4. so 3 into 4 12. இங்க பவர் 4ங்கும் போது இங்க வந்து மைனஸ் ஆனது பிளஸ் ஆயிடும். சோ அப்ப வந்து பிளஸ் 12. அடுத்தது a4 minus 1 to the power 4 plus 1, 4 into 4 plus 1, that is minus 1 to the power 5, 4 into 5. 4 5 20. இங்க வந்து பவர் வந்து ஆட். சோ ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்க என்ன வரும், மைனஸ் சைன் தான் வரும். சோ 20 into 1 minus 20. ஓகே, சரி இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் முடிஞ்சுதா? அப்போ இங்க வந்து therefore the first 4 terms are ரெண்டு minus 6, 12 minus 20 and so on. ஓகே ஓகே. அடுத்தது மூன்றாவது சப்டிவிஷன் இதுலயே. an is equal to 2n squared minus 6 இல்லையா? so a1 is equal to 2 into 1 squared minus 6. 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 தான். 2 into 1 2. 2 minus 6 is equal to minus 4. கரெக்டா? சரி அடுத்தது a2 is equal to 2 into 2 squared minus 6. 2 ஸ்கொயர்ட்னா என்ன? 2 into 2 4. 4 into 2 8. 8ல 6 கழிச்சோம்னா, சரி இங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன், மைனஸ் 6. அப்ப இப்போ வந்து 8 minus 6 is equal to 2. ஓகேவா? அடுத்தது a3 is equal to 2 into 3 squared minus 6. 2 into 3 squared is 9 minus 6. 9 2 18 minus 6. so 18 minus 6 12. 12. அடுத்தது a4 is equal to 2 into 4 squared minus 6. 2 into 16 minus 6. 4 squared is 16. 16 2 32. 32 6 கழித்தால் 26. so முதல் 4 உறுப்புகள்
-4 2 12 26. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் 4 டெர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்போ இது இன்னும் இருக்கு. இந்த சீரிஸ் முடியல. குடுத்துட்டாங்க இல்லையா? சோ அப்ப அண்ட் சோ ஆன் அப் டு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருங்க. ஓகேவா? சரி. இப்ப 2வது கொஸ்டின்ல 3 சப்டிவிஷனுமே பார்த்தாச்சு. எல்லாமே வந்து டிஃபரண்ட் இருந்ததுனால உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிச்சாச்சு. சரி அடுத்தது 3வது கேள்வி. 3ல 1 பண்ணாவே போதும். மீதி எல்லாம் ஒரே மாடல் தான். அதனால ஒரு கணக்கு பண்ணாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் காண்க. இங்க வந்து nth டெர்ம் குடுத்து 1, 2, 3, 4 கேட்டிருந்தாங்க. இங்க 1, 2, 3, 4, 5 டெர்ம்ஸ் குடுத்துட்டு nth டெர்ம் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரிவர்ஸ், வைஸ் வெர்சா. எப்படி குடுத்தாலும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஈஸியா போட்டுடலாம் சம்ஸ். இது வந்து ரொம்ப குட்டி சம். 2, 5, 10, 17 அண்ட் சோ ஆன்னு குடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதோடைய எண்ணாவது உறுப்பு வந்து n ஸ்கொயர்டு பிளஸ் 1 is equal to n squared plus 1. அப்போ 1 squared plus 1, 2 squared plus 1, 3 squared plus 1, 4 squared plus 1, and so on. இது என்ன வடிவத்தில் உள்ளது? 1 squared 1, 1 கூட்டல் 1 2. 2 ஸ்கொயர்ட் 4, 4 கூட்டல் 1 5. 3 ஸ்கொயர்ட் 9, 9 கூட்டல் 1 10. 4 ஸ்கொயர்ட் 16, 16 கூட்டல் 1 17. இது என்ன வடிவத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டிருக்கோம். இது என்னுடைய எண்ணாம் உறுப்பு n ஸ்கொயர்ட் பிளஸ் 1 என்ற ஃபார்மேட்ல இருக்கு. அது எப்படி வந்தது? எப்படி நம்ம எடுத்தோங்கிறதுக்கு தான் கீழே நான் இந்த டெஃபினிஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சரி. அடுத்த நம்பரையுமே பார்த்தலாம். அதுல எல்லாமே குட்டி குட்டி சம்ஸ் தான். இதனுடைய பொது வடிவம் என்னன்னு பார்ப்போம். 0, 1/2, 2/3 அண்ட் சோ ஆன். ஓகேவா? சரி. இப்போ 0 அப்படிங்கிறது வந்து 1 minus 1 divided by 1. 2 minus 1/2 is equal to இது 0, இது 1/2. அடுத்த டேர்ம் எடுத்துக்கோங்க. 3 minus 1 divided by 3. அப்ப என்னாச்சு? 3 minus 1 is 2 divided by 3. கரெக்டா இருக்கா? And so on up to n minus 1 divided by n தான் nth term ஆனது இருக்கும். Therefore, n-ஆம் உறுப்பு is equal to minus 1 divided by n. இது எந்த வடிவில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம மைண்ட் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, அடுத்தது 3வது. தேர்ட் சப்டிவிஷன் இதுலயே 3, 8, 13, 18. இப்போ அண்ட் சோ ஆன் குடுத்திருக்காங்க இல்லையா? சாரி, இங்க வந்து நான் இப்ப வந்து a is equal to 3, d is equal to 5, 3 கூட்டல் 5 8, 8 கூட்டல் 5 13, 13 கூட்டல் 5 18. So d is equal to 5 எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய பொது வடிவம் Tn is equal to a plus n minus 1 into d. அப்போ 3 plus n minus 1 into 5, which is equal to 3 plus n minus 1 into 5 உள்ள நான் மல்டிப்ளை பண்றேன் 5n minus 5, which is இது என்ன சொல்லலாம்னா 5n minus 2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ எண்ணாம் உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5n minus 2. இங்க மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி 2 ஒரு மாடல்ல போட்டோம், இது ஒரு மாடல்ல கரெக்ட்? எஸ். முன்னாடி 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா பார்த்ததுமே அதனுடைய பொது வடிவத்திலேயே வந்துடுது.
இங்க வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய nth டேர்ம் உடைய ஃபார்முலால பொது வடிவத்துல போட்டு அந்த தான் nth டேர்மா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட்டா? அதுதான் இங்க வந்து பண்ண கான்செப்ட். ஓகேங்களா? அதாவது முதல்ல 2 சப்டிவிஷன் பார்த்ததுல நம்ம வந்து பொது வடிவம் கொண்டு வந்தோம். இது பொது வடிவத்திலே இருக்கு ஃபார்மேட்ல. அப்ப அந்த எண்ணாவது உறுப்பு எந்த உறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஓகே. அடுத்தது 4வது கொஸ்டின். இதுவும் குட்டி ப்ராப்ளம் தான். சோ இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸர்சைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கீழ்க்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க. nth டேர்ம் குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? nth டேர்ம் குடுத்து 1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட் 4 டெர்ம்ஸ் கேட்டாங்க. 2வது என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் 3, 4 டெர்ம்ஸ் குடுத்துட்டு nth டேர்ம் கேட்டாங்க. 3வது என்ன பண்ணிருக்காங்க இந்த மாடல்ல? nth டேர்ம் குடுத்துட்டு இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு டெர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் an is equal to 5n divided by n plus 2. So இங்க கேட்டிருக்கிற டேர்ம் A6 and A13. So என்னென்ன மாடல்ல லைனா கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து அத வந்து போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்காக தான் என்னென்ன மாடல்ல கேட்டிருக்காங்க. அந்த சீக்வென்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால வந்து ஒரு கேள்விய படிச்சோம்னா ஆன்சர் இது இந்த சீக்வென்ஸ்ல கேட்டிருக்காங்களா? இல்ல எந்த சீக்வென்ஸ்ல கேட்டிருக்காங்க? அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ A6 இல்லையா? அப்போ A6 அப்படின்னா 5 into 6 divided by 6 plus 2. n இருக்கக்கூடிய இடத்துல 6 ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். 6 into 5 30, 6 plus 2 8. சோ இத வந்து 2ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன். 15 2 30, 4 2 8. இதுக்கு மேல இத முடியாது. சோ 15 divided by 4. A13 13 இல்லையா? 5 into 13 divided by 13 கூட்டல் 2. So 13 into 5 65 divided by 15. இத வந்து 5ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். 13 5 65 I 13 13 3 5 15. So that is 13/3. So A6 A13. ஓகே. இதான் 6th டேர்ம் என்ன? 13th டேர்ம் என்ன? என்ன டேர்ம் அங்க கேக்குறாங்களோ அந்த இடத்துல n இருக்கிற பிளேஸ்ல அந்த டேர்ம கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்தது இதுலயே 2வது சப்டிவிஷன். an is equal to minus into n minus of n squared minus 4 A4 and A11 கேட்டிருக்காங்க. அப்போ A4 is equal to minus of 4 squared minus 4 minus 16 minus of 16 minus 4. So 16ல 4 கழிச்சீங்கன்னா 12. வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. So minus 12. A11 இந்த மைனஸ் பிளஸ்ல எல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டா வந்து நீங்க என்ன பண்ணும்? பார்த்து ஒர்க் பண்ணும். மைனஸ் ஆஃப் 11 ஸ்கொயர்ட் மைனஸ் 4. ஸோ 11 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 121 மைனஸ் 4. 121ல 4 கழிச்சீங்கன்னா 117. இங்க முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அதை இங்க கொண்டு வந்துடுறோம். மைனஸ் 117. 4வது கேள்வி முடிந்தது. அடுத்தது 5வது கேள்வி. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி சம்ஸ், ஈஸி ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ல வரும். சோ 5வது கேள்வி பாத்தீங்கன்னா இங்க A n ஓர் இரட்டை எண், n ஓர் ஒற்றை எண்ணு குடுத்திருக்காங்க. குடுத்துட்டு 8வது உறுப்பும் 15வது உறுப்பும் கேட்டிருக்காங்க. சோ 8வது உறுப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். n இருக்கிற பிளேஸ்ல 8 ஸ்கொயர்ட் போட்டீங்கன்னா 8 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிவைடட் பை 8 பிளஸ் 3
அதனுடைய ஆன்சர் வந்து 64. 8 ஸ்கொயர்ட் வந்து 64. 64 கழித்தல் 1 63. 63/11 வரும். இரட்டை எண்ணுன்னு கொடுத்ததுனால இங்க 8வது உறுப்பு தானே 8. 8ங்கிறது தானே 15ங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் 8வது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல nல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 15வது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 15 ஸ்கொயர் 225. 2 into 15 30 plus 1 31. ஸோ 225/31. இது 5வது கணக்கு. இவ்வளவுதான். இதை நீங்களே போட்டுடலாம். அடுத்தது 6வது கணக்கு. A1 is equal to 1, A2 is equal to 1 மற்றும் an is equal to 2an minus 1 plus an minus 2, n is greater than or equal to 3, n belongs to n natural numbers எனில் தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே கிடையாது இங்க. A3, A4, A5, A6 நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதலாம் உறுப்பும் இரண்டாம் உறுப்பும் ரெண்டுமே வந்து 1 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 4 5 6 தான் அடுத்த 6 உறுப்புகள். சோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா 2a n minus 1 இருக்கிற இடத்துல 3 minus 1 இங்க 3 minus 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 2a2 plus a1 வரும். சோ a2 இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a1 இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா மூன்றாவது உறுப்பு வந்து 2 into 1 1 plus 1 equal to 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி A4, A5, A6 வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சால் போதுமானது. இது எல்லாத்துலயுமே n இருக்கிற பிளேஸ்ல அந்த வேல்யூஸ மாத்தினா போதும். சோ இந்த ரெண்டு கணக்கு வந்து நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த டாபிக். ஓகேவா? சரி, இன்னைக்கு இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது வரிசையிலுமே எல்லா கணக்கும் குட்டி குட்டியா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஓகே? சோ இதுல இத தவிர இருந்ததுன்னா இன்னைக்கு கேளுங்க. சோ இதோட 2.4 எக்ஸசைஸ் முடிஞ்சது. நாளைக்கு 2.5 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு 2.5 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. சோ 2.5 வரைக்கும் நமக்கு ஒரு MCQ செஷன் இருக்கு. சரியா? சரி, ஓகே. சோ டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.